இது 3ஆம் கிளாஸ்ல நாங்க படிச்ச கதை. காட்டு வழியே 2 நண்பர்கள் போகும் பாதையில் இருட்டாயிருந்தாலும் நடையை தொடர ஒரு மரத்தடியை தாண்டிய போது எங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தது கரடி ஒன்று. எதிரே வந்து கொண்டிருந்தது கரடி ஒன்று. கரடியை கண்ட அடுத்த கணத்தில் ஓடி போய் மரமேறி விட்டான் உற்ற நண்பன். மற்ற நண்பனோ என்ன செய்வது என்று அறியாது திகைத்து போய் அப்படியே மயங்கி விழுந்து மூச்சை அடக்கி செத்தவன் போல் மரக்கட்டையாகி கிடந்தான். அருகே வந்த அந்த கரடி அவனை உருட்டி உருட்டி பார்த்துவிட்டு செத்த மனிதனை சாப்பிடுகிறதில்லையே என்பதால் அப்படியே போட்டுவிட்டு அங்கிருந்து போய்விட்டதாம். இப்படி மரமேறி தப்பித்தான் ஒருவன், மரமா கட்டையாகி தப்பித்தான் இன்னொருவன். மரமேறி தப்பித்தவன் மரக்கட்டையாகி தப்பித்தவனிடம் கேட்டானாம், உருட்டி உருட்டி பார்த்து அந்த கரடி உன் காதில் ஏதோ சொன்னதே, என்ன சொன்னது? அவன் ஆபத்தில் உதவாத நண்பனிடம் சேராதே என்று சொன்னது என்றானாம். இது பழைய கதை. அதே நட்பு கதை கொஞ்சம் மாறி இதோ இப்போது இந்த டிஜிட்டல் யுகத்தில் இப்படி வந்திருக்கிறது. அதே நண்பர்கள், அதே இருட்டு, அதே எதிரிலே இப்போது வந்து கொண்டிருந்தது கரடி அல்ல, புலி. பாயும் புலி. நெருங்கிக் கொண்டிருந்த புலியை பார்த்தவுடன் நண்பா புலி, தப்பி ஓடியாக வேண்டும் என்று சொல்லி சாவகாசமாக தனது காலனி கேன்வஸ் லேஸ் கயிறை சரி செய்து இறுக கட்டி கொண்டிருந்தானாம். அவன் பார்த்த நண்பன் பதைபதைத்து கேட்டானாம், நண்பா புலி வரும் நேரத்தில் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாய்? ஓடு. நான் துரிதமாக ஓட வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன நீ உன்னால் புலியை விட வேகமாக ஓடிவிட முடியுமா என்ன? இப்போது சொன்னதாம் அந்த நட்பு, நண்பா வேகமாய் ஓடி தப்ப வேண்டும் என்பதிலே போட்டி எனக்கும் புலிக்கும் அல்ல, உனக்கும் எனக்கும் தான். சபாஸ், சரியான போட்டி. தப்பி தலை தெறிக்க ஓடும் நண்பரிலே இரண்டாவதாய் ஓடும் நண்பனைத்தானே புலி தாவி கவ்வும். இதுதாங்க மாடர்ன் நட்பு. எதிரிலே நிற்பவனெல்லாம் எதிரி அல்ல, தோளில் கை போட்டவனெல்லாம் தோழனும் அல்ல. இதை உணர்ந்தவன் வாழ்வில் கவலையும் அல்ல. அனைத்து தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டுதான், ஆனால் இந்த துரோகங்கள் மட்டும் மனிதன் கோர்ட்டில் மறக்கப்பட்டிருந்தாலும் மன்னிக்கப்படுகிறதில்லை கடவுளின் கோர்ட்டில். நயமான நட்பு வேறு, நய வஞ்சக நட்பு வேறு. வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நட்பு என்பது இரவில் உலாவரும் நிலவும் அல்ல, பகலில் உலாவரும் சூரியனும் அல்ல. அது என்றும் எங்கும் பறந்து நிலை பெற்றிருக்கும் வானம். முதுகில் குத்தும் நண்பனை விட முகத்தில் அறையும் எதிரியே எனக்கு சிறந்தவன். ஒரு சிறந்த புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். ஒரு சிறந்த நண்பன் 100,000 சிறந்த புத்தகங்களுக்கு சமம். விலக்கி வைப்பவரிடம் விலகி நிற்பதே சிறப்பு. என்ன செய்ய, கழன்று விழும் வரை சிலரது முக மூடிகளை முகம் என்றுதான் நம்பி தொலைக்கின்றோம்.